சீர்பெரும் சிவகுண்டபதியில் வாழும் செய்யிழையால் அனந்தாயி தவத்தால் பெற்ற ஏர்பிறகும் கெட்டினத்தால் அம்மைதானோ இப்புவியில் வாழ்ந்திருந்து பதவி பெற்ற கூர்பெருகும் கதையை புலவர் வெள்ளில் கூறிடவே சிறியோனான் கவியாய் பாட கார் பெருகும் மதகம்பீரான் கணபதி சரணம் காப்புதாமே நாடானே நாடதிலே நாடதிலே நாடான நாடதிலே நல்லவட ஸ்ரீமயிலே வட ஸ்ரீமயிலே நாடான நாடதிலே வட நாடதிலே நாடதிலே நல்லவட ஸ்ரீமயிலே வட ஸ்ரீமயிலே தேசமான தேசத்திலே தேசத்திலே தேசமான தேசத்திலே சிவகொண்ட பதியதிலே பதியதிலே அடி ஆலயனாம் பகவதியாள் பகவதியாள் வாழ்வதிக்கும் வடநாடு வாழ்ந்திருக்கும் வடநாடு திருவருளை மறவாத திருவருளை மறவாதை சிவகொண்ட பதியதிலே சிவகொண்ட பதியதிலே 60 பேர் பாப்பார்கள் அகரங்கட்டி வாழ்ந்திருந்தார் வாழ்ந்திருக்கும் பாப்பாரில் வாழ்ந்திருக்கும் பாப்பாரில் அடிவழகன் ஒரு பாப்பாள் அடிவழகன் ஒரு பாப்பா ஹரி கிருஷ்ண பாப்பானோ கிருஷ்ண பாப்பானோ அனந்தாயி என்ற பெண்ணை அனந்தாயி என்ற பெண்ணை மாலையிட்டு வனமுடித்து மனமுடித்து வாழ்ந்து வரும் நாளையிலே பாரோர் புகழுகின்ற நாட்டிலே சரி சிவகுண்டபதி என்று சொல்லக்கூடிய ஒரு நகரமானது இருக்கிறது. ஆமா 60 பேர் பாப்பார்கள் அகரங்கட்டி வாழ்ந்து வருகின்றார். வாழ்ந்து வரும்போது இவர்களுக்கெல்லாம் தலைவனாகி ஹரிகிருஷ்ண பாப்பான் வாழ்ந்து வருகிறார். சரி ஹரிகிருஷ்ண பாப்பான் அனந்தாயி என்று சொல்லக்கூடிய பெண்ணை சரி மணமுடிக்கின்றார். மணமுடித்து வாழ்ந்து வரக்கூடிய நாளையிலே பொன்னாலே குறையில்லை பொருளாலே குறையில்லை இல்லை எந்த ஒரு குறையும் இல்லாமல் சீரும் சிறப்புமாக ஆண்டு வரக்கூடிய நாளையில் இந்த பெண் கொடிக்கோ குழந்தை என்பது கிடையாது. சரி குழந்தை இல்லாத கவலையினாலே மன்னவனுடைய மதிமுகத்தை பார்த்து என்ன சொல்கிறாள் தெரியுமா? என்ன சொல்லுவாள்? ஏ மன்னா 12 தெருவயதில் பாதறிய மாலையிட்டே 12 தெருவயதில் பாதறிய மாலையிட்டே 22 வயதல்லவோ இளமலடாயானே 22 வயதல்லவோ இளமலடாயானே அப்படி ஓடு தலத்தில் பெண்கள் முன்னே இளமலடாய் என்றேனே தலத்தில் பெண்கள் முன்னே இளமலடாய் என்றேனே மன்னவரே மணவாளி மாலையிட்ட பிராணநாதா மன்னவரே மணவாள மாலையிட்ட பிராணநாதா
அப்படியாகவே சொல்லுகின்றாள். ஏ மன்னா, என்னம்மா 12 திருவயதிலே பாரறைய மாலையிட்டு மணமுடித்திரு மன்னா. சரி, 22 வயதளவாக இளமலடாக ஆனேனே மன்னா. என்ன செய்ய முடியும்? இத்தலத்தில் பெண்கள் முன்னே எல்லோரும் என்னை பார்த்து ஏளனமாக பேசுகின்றார்களே. ஆமா சுவாமி. அதாவது நம்ம யாருக்கு எந்த ஒரு குறையும் செய்யல, யாருக்கு எந்த பாவமும் செய்யல, பாவம் செய்யல. ஆமா, பிறகே நமக்கு கடவுள் இந்த குறையை வைத்தார். என்ன செய்ய முடியும்? இறைவனுடைய மன்னா. எல்லோரும் என்னை பார்த்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? என்ன சொன்னார்கள்? மல்லடி வாராள் மல்லடி என்றே, மல்லடி வாராள் மல்லடி என்றே மாநிலத்தோர் பேசலாச்சே. மல்லடி வாராள் மல்லடி என்றே, மல்லடி இவள் மல்லடி என்றே மாநிலத்தோர் பேசலாச்சே. இருளி வாராள் இருளி என்றே, இருளி வாராள் இருளி என்றே இனமுறையார் பேசலாச்சே. ஓடு அழகதா மலடியுட வாசலிலே, வாசலிலே 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 மஞ்சள் கொடி வீச இருளியுட வாசலிலே இஞ்சி கொடி வீசாதோ. மன்னவரே மணவாளா மாலையிட்ட பிராணநாதா. ஆமா, மலடி மலடி என்று எல்லோரும் என்னை பேசலாச்சே மன்னா. என்ன செய்ய முடியும்? இறைவனுடைய விதி அப்படிலாம் இருந்திருக்கு. மலடி என்று சொல்லும் போது இருக்கணுமா செத்து போணுமான்னு தெரியும். இப்படி எல்லாம் ஒரு நினைப்பு உனக்கு வரலாமா மன்னா? மலடியுட வாசலிலே மஞ்சள் கொடி வீசாதோ. வீசும் வீசும். இருளியுட வாசலிலே இஞ்சி கொடி வீசாதா மன்னா? கண்டிப்பா வீசும். நீ வருத்தப்படாது, கண்டிப்பா நமக்கு ஒரு வாழ்வு உண்டு. அதுல ஒரு குழந்தை கண்டிப்பா நமக்கு உண்டு. வாழ்வு யாருக்கு? நம்மளுக்கா? ஆமா, மனவேதனைப்படாது. மனவேதனைப்படாமல் இருக்க முடியுமா? அனந்தாயி, கண்டிப்பா இறைவனுடைய அருளால் நமக்கு குழந்தை கிடைக்கும். அப்படியா? நீ வேதனை கொள்ளாது, இறைவன் அருள் கிடைக்கும். இறைவனை நினைச்சு கொஞ்சம் மனசு விட்டு பேசுங்க மன்னா. பேசுறோமா? உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே, உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. நிதி வேண்டும் ஏழைக்கு, மதி வேண்டும் பிள்ளைக்கு, நிதி வேண்டும் ஏழைக்கு, மதி வேண்டும் பிள்ளைக்கு, நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும். உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே, உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. மனம் உள்ளவர் குணம் உள்ளவர் மனதுக்கு சுகம் வேண்டும், தனம் உள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும். மனம் உள்ளவர் குணம் உள்ளவர் மனதுக்கு சுகம் வேண்டும், தனம் உள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும். ஆரெங்கும் நீர் விட்டு
ஆறெங்கும் நீர் விட்டு ஊரெங்கும் சோறிட்டு பாரெங்கும் நலம் காண வர வேண்டுமே, பாரெங்கும் நலம் காண வர வேண்டுமே, உந்தன் வரம் வேண்டுமே. உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, ஒன்றும் நீ செய்யும் அதிகாரமே, உந்தன் அதிகாரமே. பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்கு வர வேண்டும், பஞ்சம் என்பதை இல்லா வாழ்வை பாரதம் பெற வேண்டும். பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்கு வர வேண்டும், பஞ்சம் என்பதை இல்லா வாழ்வை பாரதம் பெற வேண்டும். நாடெங்கும் சேமங்கள் வீடெங்கும் லாபங்கள், நாடெங்கும் சேமங்கள் வீடெங்கும் லாபங்கள், நாளுக்கு நாள் ஓங்க அருள் வேண்டுமே, நாளுக்கு நாள் ஓங்க அருள் வேண்டுமே, முருகா அருள் வேண்டுமே, உன் அருள் வேண்டுமே, திருவருள் வேண்டுமே, முருகா உன் அருள் வேண்டுமே, திருவருள் வேண்டுமே. சரிதான். இப்படி அழகாகவே அனந்தாய் பெண்கொடியானவள் என்ன சொல்கிறாள் என்று பாருங்கள். மன்னா, இப்படியே இருந்தாலும் அடி ஆதி சிவனா நமக்கு ஒரு குழந்தைக்கு வரம் கொடுக்க மாட்டார் மன்னா. தவம் செய்து வாருங்கள். ஹாப்பி நியூ இயர். இப்படியே தவம் செய்தால் அவர் நமக்கு வரங்கள் தரமாட்டார். அப்படி என்று ஒரே நினைதோடு ஆதி கரைக்கணதாகிய சிவபெருமானை மனதில் நினைக்கின்றார். சரி, இருக்கும் பொழுது ஆதி சிவனுடைய அருளாலே அம்மை அனந்தாயி பெண்கொடியானவள் கர்ப்பமுற்றாள். சரி, கர்ப்பமுற்று மாதங்கள் திகைந்து செல்லுகின்றன. சரி, எப்படி பாருங்கள். கருவாய் ஒரு மாதம் மதலைக்கே ஒரு வளர, கருவாய் ஒரு மாதம் மதலைக்கே ஒரு வளர, ஆனாதிரு மாதம் அவள் கழுத்தில் முடி வீச, தோணும் படி மாதம் ஒரு மூன்றில் கை காலம், ஒன்றும் படி மாதம் ஒரு மூன்றில் கை காலம், சார்பாகிய உடலில் பல தயக்கம் வெகு மயக்கம், ஐந்தாம் நதர் மாதம் கொஞ்ச விரலில் நகமுளைக்க, முதல் மாதம் கொஞ்ச விரலில் நகமுளைக்க, ஆறாவது மாதம் ஒரு நாளில் செவி மூக்கம், சேரும்படி உருவாக விதேகம் பளபளன, சேரும்படி விடுவாய் எதிரவ பலவளர, சிறந்த புளி மோரும் காயும் தினம் தேடும், உண்டாகிய மாதம் எட்டில் ஒன்று அஞ்சாறாம், மாதம் ஒன்றாக உச்சி வழி
வந்து அந்த ஆதித்தருக்கு பொங்க படியே மாதம் அது 10 மாதம் திகைய படியே மாதம் அது 10 மாதம் திகைய 10 மாதம் திகைய அவள் பாப்பானுக்கு சொல்வாள் மன்னவா மருத்துவத்தை அழைத்து வர வேணும் என்றாளே இப்படியாக சரி அழகாக கணந்தாய் பெண்குடியானவள் கர்ப்பமுற்றாள் ஆமா கர்ப்பமுற்ற மாதங்கள் திகைந்து செல்லுகின்றன சரி திகைந்து சென்ற நேரத்திலே 1ஆன மாதத்திலே ஓலைப்பு மேனியானாள் சரி 2ஆன மாதத்திலே இடையான சிறைக்க அம்மா 3ஆன மாதத்திலே முத்து நிற மேனியாகின்றாள் அப்படி 4ஆன மாதத்திலே நவல் பழமேனியானாள் 5ஆன மாதத்திலே அரவையீர் சூழாகின்றாள் சரி 6ஆன மாதத்திலே அறிவிருப்பாம் நாவரிப்பாம் ஆமா இப்படி மாசம் 10 ஆயிடுச்சு சரி மன்னவனை பார்த்து சொல்லுகிறாள் என்ன ஏ மன்னா என்னம்மா அதாவது 10 மாதமான காரணத்தினாலே ஒரு மருத்துவத்தை அழைத்து வர வேண்டும் மன்னா அப்படி ஆகட்டும் அம்மா அந்த வார்த்தையை கேட்டவுடனே சரி சொல்லுகின்றான் மன்னனானவன் என்ன எந்த மருத்துவத்தை எந்த மருத்துவத்தை இப்ப கூட்டி வர வேணும் எந்த மருத்துவத்தை எந்த மருத்துவத்தை இப்ப கூட்டி வர வேணும் என்ற மொழிதான் கேட்டு ஏது சொல்வதோதுவனோ வாசமுடன் வள்ளியூரே வாழ்ந்திருக்கும் குர்ர மகளே அந்த நாகவள்ளி குர்ரத்தி மகள் அந்த நாகவள்ளி குர்ரத்தி மகள் நல்ல மணி மாலை பிள்ளை நாகவள்ளி குரதி மகளே நாகவள்ளி குரதி மகளே நல்ல மணி மாலை பிள்ளை வருகிறான் ஹரிகிருஷ்ண பாப்பான் ஆ, தூதுவர்களே வந்துட்டோம் அதாவது மனைவி அனந்தாய்க்கு 10 மாசம் ஆயிடுச்சு சரி ஐயா ஒரு மருத்துவத்தை கூப்பிடணும் எந்த மருத்துவம் நல்ல மருத்துவம் உங்களுக்கு தெரியுமா நான் கேள்விப்பட்டிருக்கேன் அம்மா பொன்னூர்வி அம்மா ஆ அதாவது நல்ல மணிமாலை பிள்ளை சரி நாகவள்ளி குரத்தி மகள் பொன்னுருவியா மணிமாலையா நாகவள்ளியா குரத்தியா நாகவள்ளி குரத்தி மகள் சரி நல்ல மணிமாலை பிள்ளை மணிமாலை பிள்ளை மருத்துவம் அப்படிதானே அவங்க வந்தான்னு சொன்னா உடனே பிரசவம் தான் அவங்க எங்க இருக்காங்க ஐயா அவங்க வள்ளியூருக்கு பக்கத்துல தான் போகணும். அப்போ வள்ளியூருக்கு போனா மருத்துவத்துல நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் முன்னாடி அங்கதான் நிறைய பேர் இருப்பாங்க சரி நான் உடனே போய் கூப்பிட்டு எனக்கு வீடு நல்லா தெரியும் அப்படியா ஆமா நான் 2 மணி பிரசவத்துக்கு கூப்பிட்டதுக்கு போயிருக்கிறேன் அப்படி ஆகட்டும் அப்படி என்று மருத்துவத்தை அழைக்க வருகிறாள் சரி எண்ணெய் இட்டு கச்சை கட்டி ஏற்ற வெள்ளி பிரம்பெடுத்தான் மஞ்சளிஞ்சி தோட்டம் விட்ட மருதாணிவள் இனங்கிடந்தான் பாரு ஒவ்வொரு நிலங்கள் பெருமாதை விட்டாள் பாரு நிலங்கள் கொண்ட பெருமாதை எல்லாம் வழி நடந்து சடுதியிலே பள்ளியொரு பதியில் வந்தாள் மருத்துவமே 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 2 சத்தமிட்டான் 2 சத்தமிட்டான் மருத்துவமே 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 2 சத்தமிட்டா ஆரடவா தோதுவனே ஆரடவா தோதுவனே அங்கிருந்து அழைக்கிறது அங்கிருந்து அழைக்கிறது இப்படியாக எண்ணெய் இட்டு கச்சை கட்டி ஏற்றவள்ளி பிரம்பெடுத்து மஞ்சள் இஞ்சி தோட்டம் விட்டு மருதாணி வாழ் இளங்கிடந்து உப்பாறு ஊர் நிலங்கள் விட்டு பெரும் அதை விட்டு நேர மருத்துவத்துடைய வீட்டுக்கு வருகிறான். மருத்துவம் யாருடாதே? நான் ரெகுலர் கஸ்டமர் தான். நான் அடிக்கடி வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் தருவோம்லாமா? அந்த தூதுபாய் தூதுவனா பிரசவத்துக்கு கூட வந்திருக்கம்மா. இப்ப எதுக்கு இங்க வந்த?
அம்மா என்ன அம்மா சீக்கிரம் வாங்க அம்மா. எனக்கு இன்னைக்கு விடுமுறை. ஆமா புது வருட பிறப்பு இல்லையா? உங்களுக்கு உங்க தொழிலுக்கு விடுமுறையே கிடையாது. அப்படி போடணும்னா வேற ஒரு ஆளை பார்த்து இருந்துட்டு போங்க. ஆமா, நேத்து ஒரு மருத்துவம் அப்படிதான் செஞ்சாங்க. சரி, அவங்களுக்கு பிரசவம் நேத்து. ஆ, அதனால உடனே வேற ஒரு அம்மாவை கூப்பிட்டு இருத்திட்டு பிரசவம் முடிச்சு இன்னைக்கு வந்துட்டோம். ஆமா அப்படியாப்பா? ஆமா சரி, இருக்கட்டும். சீக்கிரம் வாங்கம்மா போவோம்மா. சரி, இதோ வருகிறேன், கொஞ்சம் பொறு. அவன் எந்த ஊரு சொன்ன? சிவகுண்டபதி நம்ம ஊரு. வெளியே போடா, இறங்கு வெளியே. விரட்டுறா எதுக்குன்னு கேளுங்க யாராவது. சிவகுண்டபதியில இருந்து யாருமே என் வீட்டுக்கு வரக்கூடாது. எங்க போனாலும் சிவகுண்டபதிக்கு நான் வர மாட்டேன். ஐயோ இப்படி எல்லாம் பேசாதீங்க அம்மா. முன்னொரு சமயத்துல வரும் பொழுது நான் கேட்ட பொருள் எதுவுமே எனக்கு தரவே இல்லை. இது நல்ல வசதியான இடம். நான் பாருங்க என்ன கேட்டதோட அதிகம் கிடைக்கும். நீ வந்தா மட்டும் போதம்மா. அப்படியா? ஆமா. சரி, அனந்தாயிங்கிறதுனால வர்றேன். வாங்க வாங்க. இதுவே வேற யாராவது இருந்தா வந்திருக்க மாட்டேன். வந்து பாருங்க, அதுக்கப்புறம் தெரியும். அப்படி என்று சம்மதித்தாள் மருத்துவம். சரி, கொப்பிளது அரைப்பதற்கு கோணகத்தி கையில் எடுத்தாள். ஆமா. பொலி வாங்கி போடுவதற்கு பெரிய பெட்டி கையில் எடுத்தாள். ஊன்றி ஊன்றி வழிநடக்க ஊன்றி தடி கையில் எடுத்தாள். சரி, மருத்துவத்தாள் முன்னாலே தோது வந்தான் பின்னாலே நடந்து வருகின்றார்கள். அப்படி வரக்கூடிய நாளையிலே என்ன ஆகிறது பாருங்கள். என்ன சிவகுண்டப்பதி அகரமதே, சிவகுண்டப்பதி அகரமதே, இளையாளும் மருத்துவத்தாளுமே அவளுடனே வந்த தொழுவனோ, அவளுடனே வந்த பொழுதுதான் அனந்தாயி வாழும் முறையில் வர அந்த மருத்துவம் தன்னையும் பார்த்துதான், மருத்துவம் தன்னையும் பார்த்துதான் அனந்தாயி அம்மையும் சொல்லுவாள், அனந்தாயி அம்மையும் சொல்லுவாள். சுந்தர பெண்ணை மறுத்து வத்தாளே, சுந்தர பெண்ணை மறுத்து வத்தாளே, சீக்கிரம் வராத செய்தி ஏதென்றார் ஆராதிருப்பேன உன் பெயரை கேட்டாள், ஆராதிருப்பேன உன் பெயரை கேட்டாள். மக்கள் எனக்கு 7-8 உண்டுமே, நாயன் அருளாலே மோசங்கள் வராதே, நாயன் அருளாலே மோசங்கள் வராதே, அருமை குழலால் மருத்துவத்தாளும் ஆதரவாக வார்த்தை அதை சொல்லி, ஆதரவாக வார்த்தை அது சொல்லி சிவகுண்டபதியிலே வருகின்றாள் மருத்துவம். சரி, சிவகுண்டபதியிலே வந்த பொழுது எப்ப அவங்க அம்மா எங்க இருக்காங்க? அம்மா நாங்க ஈத்துப்பறையில இருக்காங்க, ஓடி போங்க சீக்கிரம். அப்படி என்று மருத்துவத்தாய் அந்த அனந்தாயி பெண்ணிடத்தில் வருகிறாள். சரி, ஏம்மா அனந்தாயி, என்ன மருத்துவம்? எதுக்குமா இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கிற? ரொம்ப பிரசவ வலியா இருக்குமா? அங்கிருந்து வரும்போது இவ்வளவு தாமதமா வந்திருக்க? பின்ன ஓடியா வருவாங்க? என் பேரை கேட்டோன்னு வந்திருக்கலாம்ல. எங்க வீட்டுல உள்ள வேலையெல்லாம் முடிச்சிட்டு மெதுவா தான் வர முடியும். இந்த வாரம் இன்னைக்கு நான் வந்ததே பெரிய விஷயம். தூதுவன்ட்ட கேளு. அப்படியா? உங்களை மாதிரி எல்லாம் உடனே லீவ் போடக்கூடிய ஆள் கிடையாது. ஆமா, உடனே அந்தந்த இடத்துக்கு ஆள் வந்துடும். சரி, உங்களுக்கு கொடுத்து வச்ச வாழ்க்கை நினைச்ச உடனே லீவ் போடலாம். எங்க தொழிலுக்கு லீவ் போட முடியாது. ஆமா, கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. அப்படியா? ஆமா. பிரசவம் முடிஞ்சுதா? எப்படி இப்பதானே குழந்தை மாதிரி தெரியல. உங்களுக்கு எப்படி இருக்கு இப்போ? அதான் வயித்துல இருக்குது குழந்தை மாதிரி தெரியல. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? பாரம் கல்லு மாதிரி கணக்குதம்மா. குழந்தைன்னா அப்படிதான் இருக்கும். சரி, யார் ரொம்ப வேதனைப்பட்டு இருக்கிற முத பிரசவம்ல அப்படிதான் இருக்கும். அப்படியா? ஆமா. இதுக்கு முன்ன பின்ன குழந்தை பெத்தது கிடையாதுல்ல. ஐயோ, வருஷத்துக்கு 7-8 மொத்த மாதிரி கதை விடாத. மருத்துவம் வந்திருக்காங்க, கொஞ்சம் பொறுமையா இரு. ஏய் தோழி பெண்களே, என்னம்மா வாருங்கடிங்க. வந்தோம். எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அந்த அம்மா நொந்து வெந்து போய் இருக்கிறா. நீ இந்த நேரத்துல அவகிட்ட சண்டைக்கு போற? எப்போதுமே என்கிட்ட சண்டைக்கு தான் வருவா. கொஞ்ச நேரமா நான் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். ஏதோ உலகத்திலே இவ மட்டும் தான் குழந்தை பெற மாதிரியும், சரி வேற ஒருத்தருமே இது வரைக்கும் குழந்தை பெறாத மாதிரியும், அங்க குத்துதுங்க இங்க குடையுதுங்க, கொஞ்ச நாள் குழந்தை இல்லைன்னு அந்த மனுஷனை இருக்க விட்டாளா?